ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும். உன் சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டி விட்டு செல். ஆம் செல்லமே, உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று கலங்கி போய் அமர்ந்திருக்கின்றாய். எப்போதும் உன் சாயப்பாவை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய். சாய்ராம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தும் ஏன் இப்படி பயப்படுகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா செல்லமே? மன குழப்பத்திலிருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும். வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ அப்படி வெளியே வந்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது நிச்சயமாக வரும். பிறகு அதையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது இந்த சாயப்பாவின் மனமானதும் வலிக்கின்றது. நீ நான் கூறும் ஆலோசனை படித்தான் நடக்கின்றாய். அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை. துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் தனிமையில் கோலை போல கோலையாக இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். அழாதே என் செல்லமே. உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்றுவேன். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று என்னை நம்பி இருக்கின்றாய். என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி கைவிட்டு விடுவேன்? கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகின்றது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே வலுப்பெற்றுவிட்டது. இனி எல்லாமே உன்னுடைய வசம்தான். என் செல்லமே, நீ பார்த்து கொண்டே இரு. காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிரச் செய்வேன். ஏனென்றால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? பிறகு அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றித்தானே தருவேன். இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. என்றுமே பொய்யாகாது. உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபம் கொள்ளாதே. பொறுமையோடு இரு. அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் தருவேன். நீ அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். என் செல்லமே, இந்த சாயப்பா என்றுமே உன்னோடு தான் இருக்கின்றேன். இருந்து கொண்டும் இருப்பேன். நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் கூட நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன். பிறகு ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு துன்பம் வரும்போது என்னுடைய நாமத்தை 3 முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஓம் சாய்ராம் என்று நீ என்னை நோக்கி சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. அப்போது உன்னுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியானது நிச்சயமாக உருவாகும். ஒரு தெளிவு பிறக்கும். நான் மாற்றி அமைத்து விடுவேன் என் செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுவிக்கப் போகின்றேன். நீ என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தரப்போகின்றேன். நீ தனியாக நிற்கிறாய். உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் உன்னை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் எல்லாம் வீணாகவில்லை. அதற்கான பலன் எல்லாம் இப்போது உன்னை வந்து சேரப்போகின்றது. என் செல்லமே, நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் நன்கு உணர்வேன். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன்னுடைய வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்று ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என்பதையும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தீயது எது நல்லது எது என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளு, புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. அதுபோலத்தான் உன்னிடம் இன்னொன்றும் சொல்லி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், காசு பணம் இருந்தால் சுற்றி சுற்றி வந்து உறவாடும் சொந்தங்கள், இப்படிப்பட்ட உறவுகளோடு நீ இருப்பதை விட விலகி இருப்பதே மேலானது. என் செல்லமே, இவற்றையெல்லாம் நீ எண்ணி எண்ணி மனம் வருந்தி புலம்பிக் கொண்டு இருக்காதே. மனமும் கண்ணாடியை போலத்தான். நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னோடு நெருங்கி வரட்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்போதும் உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை உன் சாயப்பா சொல்கிறேன். ஒரு முறை பொறுமையாக கேள். இதை நீ நடைமுறைப்படுத்து. ஆசை, கோபம், தற்பெருமை, பொறாமை, கர்வம்,
அதீத சந்தோஷம், இவை அனைத்துமே உள்ளவர்களால் வாழ்க்கையை எப்போதும் ஜெயிக்க முடியாது. ஆகவே வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் வாழ்வினுடைய வெற்றியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதனானவன் முழு உலகத்தை ஆகாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை. அதே போலத்தான் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய். அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள். என் செல்லமே, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது தவறில்லைதான். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தோம், நம் வாழ்க்கை எங்கு ஆரம்பித்தது என்றையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் நான் சொல்கின்றேன். நாம் எங்கிருந்து தொடங்கினோம் என்பதை மறந்துவிட்டால் வரும் காலம் கண்முன்னே அவர்களுக்கு தெரியாது. உன்னால் முடியும் என்ற சில விஷயங்களை எல்லாம் சட்டென்று செய்து முடி. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன்னை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். உன்னை பக்குவப்படுத்த உனக்குள் நம்பிக்கை ஏற்று வாழ்வில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் துணையாக இருப்பேன். நீ நிம்மதியாய் இரு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறிவிடும் என்று நீ நம்ப வேண்டும். நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்குமான முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயமாக செம்மைப்படுத்தி உயர்த்தி உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். செல்லமே, நீ நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகின்றாய். வாழையடி வாழையாக உன்னுடைய குலமானது தலைத்து வளரப்போகின்றது. மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். ஆம் செல்லமே, நான் சொன்னது போலவே உனக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் இன்று இரவுக்குள் உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ முழுவதுமாக இதை கேட்டிருக்க மாட்டாய். ஆனால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் இதை முழுமையாக நீ கேட்டிருக்கின்றாய். நீ இப்படி கேட்டது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. நிச்சயமாக உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வந்து சேரும். நான் சொன்னபடியே, நான் வாக்கு கொடுத்தபடியே இன்று இரவுக்குள் அதை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகின்றேன். நீ இழந்ததை பற்றியெல்லாம் வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கான காலம் கடந்து போய்விட்டது என்றெல்லாம் கவலைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய சாயப்பா உனக்கான நல்ல நேரத்தை இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்களை நினைத்தெல்லாம் கவலை கொள்ளாதே. அவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கக்கூடிய காலமும் ஒரு நாள் நிச்சயமாக வரத்தான் போகின்றது. உனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது. செல்லமே, என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.